அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்று பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் கேட்கப்பட்ட கேள்விகள் என்னங்கிறத நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸிலிருந்து பார்த்து வரோம். ப்ரீவியஸ் வீடியோ பதிவில் ஒரு 106 கேள்விகள் பார்த்தோம். இந்த வீடியோ பதிவில் ஒரு 62 ரிமைனிங் கேள்விகள் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இது பார்த்திங்கன்னா 2022 வரைக்கும் 23 வரைக்கும் உள்ள கேள்விகளாக இருக்கும். வாங்க, முதல் கேள்வி, கீழ் வருவனவற்றுள் எது பொருத்தம் கிடையாது? இதில் ஹெல்த், ஜனநாயகத்தின் மாதிரிகள், லிவ்லி அதாவது லிவ்லி ஜனநாயகம், கம்ப்யூட்டர் முதலாளித்துவம், சமதர்மம் மற்றும் மக்களாட்சி என்பது இதெல்லாம் பொருந்தக்கூடியது. மேக்பர்சன் ஜனநாயக பங்களிப்பு என்பது பொருத்தம் இல்லாத ஒன்றாகும். எந்த வழக்கில் இந்திய உச்சநீதிமன்றம் முகவுரை என்பது இந்திய அரசியல் சாசனத்தின் ஒரு பகுதிதான் என்று தீர்ப்பு வழங்கியது? அது எந்த வழக்கு? இதில் கேசவானந்த பாரதி வழக்கில் தான் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க, முகவுரை என்பது இந்திய அரசியல் சாசனத்தின் ஒரு பகுதி என்று தீர்ப்பு வழங்கியது. இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி முகப்புரையில் மாற்றம் செய்தது? இது கேள்விகள் இது மாதிரி நிறைய தடவை இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. 42வது சட்ட திருத்தம் தான் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி முகப்புரையில் மாற்றம் செய்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 42வது திருத்தமாகும். இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் ஒருமைப்பாடு என்ற வார்த்தை சேர்க்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இதே மாதிரி 42வது சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1976ஆம் ஆண்டு என்பது சரியான பதில். நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது எது? அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது ஆப்ஷனில் முகப்புரை என்பது சரியான பதில். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் புனிதமானவையாக ஏற்கப்பட்டமைக்கு தூண்டுதலாக இருந்தது எது? எந்த புரட்சி நம்ம இந்திய அரசியலமைப்பில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கொள்கைக்கு ஏற்க தூண்டுதலாக இருந்தது? அது எந்த புரட்சின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சி என்பது சரியான பதில். மதச்சார்பின்மை என்ற வார்த்தை அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்பு வரியில் இணைக்கப்பட்டதற்கு முன்னரே உச்சநீதிமன்றம் மதச்சார்பின்மை அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் ஒன்று என்று கூறிய ஆண்டு எந்த ஆண்டு? இதில் இந்த வார்த்தையை சேர்ப்பதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் அந்த மதச்சார்பின்மை எப்படின்னு ஒரு வார்த்தையை கூறின ஆண்டு எந்த ஆண்டு? அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1973ஆம் ஆண்டாகும். முகவுரையின் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்தது? முகவுரையின் நோக்க தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஆப்ஷனில் ஜவஹர்லால் நேரு ஆவார். சமதர்மம் மற்றும் சமய சார்பின்மை என்ற வார்த்தை எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின்படி முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? இதை நான் சொன்ன மாதிரி தான் கேள்விகள் மாறி இருக்கலாம். 42வது திருத்தம் என்பது சரியான ஒன்று. கீழ்கண்டவற்றுள் சட்டத்தின் ஆட்சி பற்றிய தவறான கூற்று எது? இதில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டம் எழுச்சி, சட்டம் மேன்மையானது, அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி என்பது தவறான ஒன்று. இந்திய அரசமைப்பின் முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள 4 குறிக்கோள்கள் என்னென்ன? அது பார்த்தீங்கன்னா நீதி, தன்னுரிமை, சமன்மை மற்றும் உடன்பிறப்புரிமை என்பது சரியான பதில். இந்தியா ஓர் எந்த வகையான நாடு? இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு சமய சார்பற்ற நாடாகும். முகப்புரை என்பது இறைமையான மக்களாட்சி குடியரசின் சாதகமாகும் என கூறியவர் யார்? முகப்புரை என்பது இறைமையான மக்களாட்சி குடியரசின் சாதகமாகும் என்று கூறியவர், அப்படி ஆப்ஷனில் பாருங்க, அல்லாடி கிருஷ்ணசாமி, KM முன்சி, டாக்டர் BR அம்பேத்கர், M ஹிதயத்துல்லா. இதில் முகப்புரை என்பது இறைமையான மக்களாட்சி குடியரசின் சாதகமாகும் என்று கூறியவர் KM முன்சி என்பது சரியான பதில். இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? இதில் அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். அரசு அனைத்து மதங்களை காக்கின்றது. எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும்.
அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது என்பது தவறு. இதில் 1, 2, 3 கூற்று சரி, 4வது மட்டும் தவறானது. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான பதில். இந்திய அரசமைப்பின் முகப்புரையில் மதச்சார்பின்மை கொள்கை பின்வருவனவற்றில் எந்த சட்டத்தின்படி கூட்டப்பட்டது? நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கேள்விகள் வேணால் மாறிட்டே இருக்கும். 42வது சட்ட திருத்தம் ஆகும். முகவுரையில் சமதர்ம, மதச்சார்பற்ற மற்றும் ஒற்றுமை என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. எந்த சட்ட திருத்தம்? 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் சேர்க்கப்பட்டது. அரசியலமைப்பு முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகளின் சரியான வரிசை என்ன? இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த கொள்கைகளின் சரியான வரிசை இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற மக்களாட்சி, குடியாட்சி என்பது சரியான வரிசையாகும். பின்வரும் எந்த கூற்று N.A. பல்கிவாலாவோடு தொடர்புடையது? இவர் தான் அந்த கூற்றை கூறியிருப்பார். அது எந்த கூற்றுன்னு பாருங்க. முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் N.A. பல்கிவாலா ஆவார். கீழ்காணும் பத்திரிகைகளில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை குறிக்கோளாக கொண்ட பத்திரிகை எது? இதில் பார்த்தீங்கன்னா சஞ்சீபானி என்ற பத்திரிகை தான் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை குறிக்கோளாக கொண்ட பத்திரிகையாகும். இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. இதில் இது பிராந்திய வாதத்திற்கு இடமளிக்காது, வகுப்பு வாதத்திற்கு இடமளிக்கும் தவறு, சாதியவாதத்திற்கு இடமளிக்காது. இதில் ஆப்ஷன் ஏ மற்றும் சிங்கிற கூற்று ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? இதை பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அவ்வரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கமல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரசதிகாரத்தின் தோற்றுவாயாகவும் அரசதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வரம்பிற்கும் உட்பட்டதாகவும் உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் தவறு. சரியான ஒன்று, முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி. ஆப்ஷன் பி தான் கூற்று 3 மற்றும் சரியான ஒன்று. பின்வரும் வாக்கியங்களில் 42வது இந்திய அரசியலமைப்பு திருத்தத்துடன் பொருந்தாத கூற்று எது? இதில் சமயச்சார்பற்ற என்ற வார்த்தை அரசியலமைப்பு முகப்புரையில் சேர்க்கப்பட்டது. அரசாங்கம் அனைத்து சமயங்களையும் சமமாக பாதுகாத்தது. சமயச்சார்பற்ற மற்றும் சோசியலிச என்ற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இதில் பொருந்தாத கூற்று சில திருத்தங்கள் முகப்புரையின் கடைசி பத்தியில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பது தவறான ஒன்று. 1976ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சமயச்சார்பற்ற என்ற வார்த்தை எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது? இதில் நீங்கள் ஒரு 5 கேள்விகள் பார்த்தோம். ஒவ்வொரு கேள்வியும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக தான் கொடுத்துருப்பாங்க. இது 42வது அரசியலமைப்பு திருத்தமாகும். அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என்று கூறியவர் யார்? அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா KM முன்சி இந்த கூற்றை கூறியவராவார். கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? இது வந்து 1 மக்களாட்சி, சமதர்மம், இறையாண்மை. இப்படி ஆப்ஷனில் பாருங்க. இதில் இறையாண்மை, சமதர்மம், குடியரசு, மக்களாட்சி, மதச்சார்பின்மை. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான வரிசையாகும். முகவுரையின் 6ஆம் பத்தியில் 1976ஆம் ஆண்டு அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலமாக சேர்த்த வார்த்தையை தெரிந்து எடுக்கவும். எந்த வார்த்தையை சேர்த்தாங்கன்னா நேர்மை என்பது சரியான பதிலாகும். எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது? ஒரே ஒரு முறை 1976ஆம் ஆண்டு. கீழ் குறிப்பிட்டவர்களுள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரைதான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியவர் யார்? முன்னுரைதான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியவர் எர்னஸ்ட் பார்க்கர் என்பது சரியான பதில். மாநில மறுசீரமைப்பு குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அது வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு 1955ஆம் ஆண்டாகும். ஜார்க்கண்ட், உத்தராஞ்சல் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய 3 புதிய மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு?
2000 ஆண்டு தான் ஜார்க்கண்ட், உத்தராஞ்சல் மற்றும் சத்தீஸ்கர் 3 மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2000வது ஆண்டாகும். இந்திய அரசியலமைப்பின் 1ஆம் விதி இந்தியாவை எவ்வாறு குறிப்பிடுகிறது? இந்தியாவை என்னங்கிறது பார்த்தீங்கன்னா மாநிலங்களின் ஒன்றியம் என குறிப்பிடுகிறது என்பது சரியான பதில். மாநில சீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது எப்போது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1955ஆம் ஆண்டு மாநில சீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது. மிசோராம் ஒரு முழு மாநிலமாக அந்தஸ்து பெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? மிசோரம் 1987ஆம் ஆண்டு ஒரு முழு மாநிலமாக அந்தஸ்து பெற்றது. ஜம்மு மற்றும் காஷ்மீரின் அரசியலமைப்பு பின்பற்ற வருடம் எந்த வருடம்? இப்போ இல்லை, அப்போ பார்த்தீங்கன்னா 1957ஆம் ஆண்டு ஜம்மு மற்றும் காஷ்மீரின் அரசியலமைப்பு சட்டம் பின்பற்றப்பட்ட ஆண்டு 1957. பெஸ்பரூவா குழு என்பது என்ன? பெஸ்பரூவா இந்தியாவில் பிற மாநிலங்களில் வாழும் வடகிழக்கு மாநிலத்தவரின் நலனை பேணும் குழு தான் பெஸ்பரூவா குழு என்பதாகும். இந்தியாவில் பிற மாநிலங்களில் வாழும் வடகிழக்கு மாநிலத்தவரின் நலனை பேணும் குழு பெஸ்பரூவா குழு ஆகும். சிக்கிம் இந்திய யூனியனில் எப்பொழுது சேர்க்கப்பட்டது? இது ஒரு 10 இயர்ஸ் 2014, 15, 16 பார்த்தீங்கன்னா இந்த மாநிலங்கள் வரிசை இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ சமீப தேர்வுகளில் அது கேட்கறதில்ல. சிக்கிம் இந்திய யூனியனில் எப்பொழுது சேர்க்கப்பட்டது? எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா 1975ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டது. யாருடைய தலைமையின் கீழ் மாநிலங்களின் மறுசீரமைப்பு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது? அது ஃபசல் அலி தலைமையில் தான் மாநிலங்களின் மறுசீரமைப்பு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சிக்கிமின் இணை அந்தஸ்து ஒழிக்கப்பட்டு இந்திய ஐக்கியத்தின் 22வது மாநிலமாக மாற்றியமைக்கப்பட்டது? அது 36வது அரசியலமைப்பு திருத்தம். இதை ஒழிக்கப்பட்டு தான் 22வது மாநிலமாக இந்தியாவில் இணைக்கப்பட்டது. பின்வரும் மாநிலங்களில் எது சட்ட விதி 370 தொடர்புடையது? இது நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். 370 தொடர்புடையது ஜம்மு அண்ட் காஷ்மீர். இப்போ அது யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சுட்டாங்க. யார் மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கத்தை ஆய்வு செய்வதற்காக தார் ஆணையம் அமைக்கப்பட்டது? யாரால்? மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கத்தை ஆய்வு செய்வதற்காக தார் ஆணையம் அமைக்கப்பட்டது. யாரான்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவரால் தார் ஆணையம் அமைக்கப்பட்டது. 1953ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசம் உருவாக்கப்பட்ட பின்னர் 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டப்படி எந்த 2 தென்னிந்திய பகுதிகள் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது? அது எந்த 2 தென்னிந்திய பகுதிகள்? குமரி மாவட்டம் மற்றும் செங்கோட்டை என்பது சரியான பதில். கீழ்கண்ட நிகழ்வுகளை கருத்தில் கொள்க. இந்தியாவில் 4வது பொது தேர்தல், அதே மாதிரி ஹரியானா மாநிலம் அமைதல், மைசூரை கர்நாடக மாநிலமாக பெயரிட்டது, மேகாலயா மற்றும் திரிபுரா முழு மாநிலங்களாக மாறல். இதில் சரியான வரிசை பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலம் அமைதல், இந்தியாவில் 4வது பொது தேர்தல், மேகாலயா மற்றும் திரிபுரா முழு மாநிலங்களாக பெறுதல், மைசூரை கர்நாடக மாநிலமாக பெயரிட்டது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. இதற்குரிய ஆண்டுகளை கொஞ்சம் பார்த்துங்க. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். தெலுங்கானா இந்தியாவின் 29வது மாநிலமாகும். தெலுங்கானா கர்நாடக மாநிலத்திலிருந்து பிரிந்தது. இதன் தலைநகரம் 10 ஆண்டுகளுக்கு ஹைதராபாத் ஆகும். கே சந்திரசேகர ராவ் இதன் முதல்வராவார். இதில் சரியான விடை எது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதாவது ஏ மற்றும் சி சரியான ஒன்று. 10 ஆண்டுகளுக்கு ஹைதராபாத் ஆகுங்கிறது தவறான ஒன்று. தெலுங்கானா இந்தியாவின் 29வது மாநிலமாக உருவான ஆண்டு எந்த ஆண்டு? தெலுங்கானா பார்த்தீங்கன்னா 2014 உருவாக்கம் செய்யப்பட்டது. கீழ்கண்ட மாநிலங்களில் எது 1987ஆம் ஆண்டு புதிய மாநிலமாக அறிவிக்கப்படவில்லை? 1987 எது புதிய மாநிலங்களாக அறிவிக்கப்படவில்லைன்னா சிக்கிம் என்பது சரியான விடை. மதராஸ் என்ற பெயர் சென்னை என அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்ட ஆண்டு
இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1996ஆம் ஆண்டு என்பது சரியான விடை. எந்த அரசியலமைப்பு விதியின்படி ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலம் அதற்கென்று ஒரு தனி அரசியலமைப்பை பெற்றுள்ளது? அது விதி 370. இப்போ அதை நீக்கியாச்சு. பின்வரும் விதிகளில் எது புதிய மாநிலத்தை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரத்தை அளிக்கிறது? எந்த விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 3 தான் புதிய மாநிலத்தை உருவாக்க இந்திய பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது. மைசூர் மாநிலம் எந்த ஆண்டு கர்நாடகா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? மைசூர் மாநிலம் கர்நாடகா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1973ஆம் ஆண்டாகும். இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி 1 இந்திய நிலப்பரப்பு எவ்வாறு வரையறுக்கப்பட்டுள்ளது? இந்திய நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா மாநில அரசுகள், யூனிய பிரதேசங்கள் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் நிலப்பரப்பு எந்த நேரத்திலும் சேர்க்கப்படலாம் என்பது ஆப்ஷன் டி சரியான ஒன்று. ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எந்த ஆண்டு? அது ஜனவரி 26, 1957 நடைமுறைக்கு வந்தது. கோவா, டாமன் மற்றும் டையூ மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக கோவா மாநிலமாக ஆன ஆண்டு எந்த ஆண்டு? டாமன் மற்றும் கோவா மாநிலமான ஆண்டு 1987ஆம் ஆண்டாகும். ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பை உருவாக்கியது யாருன்னு அப்படி ஆப்ஷனில் பாருங்க. அரசு நிறுவிய அரசியலமைப்பு நிர்ணய சபை என்பது சரியான பதில். மேகாலயா எந்த மாநிலத்திலும் சுயாட்சி மாநிலமாக உருவாக்கப்பட்டது? மேகாலயா பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் சுயாட்சி மாநிலமாக உருவாக்கப்பட்டது. கீழ்கண்டவற்றில் 1950இல் இந்திய நிலப்பரப்பின் பகுதி டி மாநிலமாக இருந்தது எது? 1950 டி மாநிலமாக இருந்தது ஆப்ஷனில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் என்பது சரியான விடை. மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் இந்திய மாநிலம் எது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அது ஆந்திர பிரதேசம் என்பது சரியான ஒன்று. 1948இல் அமைக்கப்பட்ட முதலாவது மொழிவாரி மாகாண ஆணையத்தின் தலைவர் யார்? இது இப்போ தான் பார்த்தோம். அவர் யாருன்னு பாருங்க ஆப்ஷனில். 1948இல் மாகாண ஆணையத்தின் தலைவர் எஸ்கே தார் என்பது சரியான பதில். வங்கதேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலம் எந்த மாநிலம்? வங்கதேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலம் திரிபுரா என்பது சரியான ஒன்று. இந்திய அரசியல் சாசனத்தின் முதல் விதி இந்தியாவை என்னன்னு சொல்லுது? ஐக்கிய மாநிலங்கள் என்று அழைக்கிறது, ஒன்றிய மாநிலங்கள் என்று அழைக்கிறது, கூட்டாட்சி மாநிலங்கள் என்று அழைக்கிறது. இதுல அனைத்துமே சரியான ஒன்றாகும். இதுல ஆப்ஷன்ல இதுல ஒன்றிய மாநிலங்கள் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஒன்றிய மாநிலங்கள். இந்திய அரசியல் சாசனத்தின் முதல் விதி இந்தியாவை ஒன்றிய மாநிலங்கள் என்று அழைக்கிறது என்பதுதான் சரியான விடை. இந்திய அரசியலமைப்பிலிருந்து 370வது சரத்து எப்பொழுது நீக்கப்பட்டது? அது நீக்கப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா 5 ஆகஸ்ட் 2019ஆம் ஆண்டு நீக்கப்பட்டது. பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக பிரிக்கப்பட்டது எப்பொழுது? பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக பிரிக்கப்பட்டது 1966ஆம் ஆண்டு. கீழ் காணப்படும் பட்டியல்களை பொறுத்துக, பிறகு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். மாநிலம் தோற்றம். கேரளா ஆப்ஷனில் பாருங்க 1956, நாகாலாந்து 1963, அடுத்த ஒன்று மகாராஷ்டிரம் 1960, ஹரியானா 1966ஆம் ஆண்டு. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. இந்த மாநிலங்கள் சார்ந்த கேள்விகள்லாம் ஒரு 8 இயர்ஸ் பேக்லாம் அடிக்கடி கேட்டாங்க. இப்போ சமீப காலமாக அவ்வளோ ஒன்றும் கேட்கறதில்ல. இருந்தாலும் இதெல்லாம் பார்த்து வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்று ஒரு ரிமைனிங் கேள்விகள் இந்திய அரசியல் அமைப்பு தொடர்பாக பார்த்தோம். இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.